இந்த சட்னி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அந்த எண்ணெய் சூடான பிறகு 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு அதை அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து நான் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்க்குறேன். இந்த பருப்பு சேர்த்து அரைக்கும் போது இன்னும் க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். அது ரெண்டுமே சேர்த்துட்டு லைட்டாக அந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி அதை அந்த எண்ணெயில் பொரிச்சுக்கணும். இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு நான் இதில் ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு சேர்க்குறேன். அந்த பூண்டு சேர்த்துட்டு அடுத்து நான் இதில் ஒரு 7லேருந்து 8 சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். அடுத்து ஒரு கை ஃபுல்லாக புதினா இலை க்ளீன் பண்ணி நான் அதில் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்து வதக்கிட்டு அடுத்து கொத்தமல்லி இலை சேர்க்குறேன். அதுவுமே அதே அளவு எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை இலை சேர்த்து இதை நல்லா வதக்கி விடணும். அடுப்பு சிம்மில் வச்சே நல்லா வதக்கி விடணும். அந்த வெங்காயம் நல்லா புரிஞ்சால் தான் சாப்பிடும்போது அந்த சட்னி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லா வதங்கின பிறகு நான் அதில் 5லேருந்து 6 காஞ்ச மிளகா காரத்துக்கு சேர்க்குறேன். அதை சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துருக்கேன். அது எல்லாமே சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிட்டு தேங்காய் துருவி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். நான் இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் இருக்கும். அது சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். அது போட்டோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சிடணும். இது நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நல்லா சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அதை தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டி சாப்பிட வேண்டியதான். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் இந்த சட்னி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.